இடிச்சு தான் காவா போட்டாங்க. இது வந்து நியூ மிலிட்டரி ரோடு ஆவடியில் காவா போட்ட இடம் இது. இந்த காவா வந்து எஸ்பி பாபுரெட்டியார்னு ஒரு கான்ட்ராக்டர் போட்டிருக்காரு. எல்லா கடைகள்லாம் இடித்து தான் வந்து இந்த காவா வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி வராங்க. பாருங்க, எல்லாருமே கடைகள்லாம் இடித்து இதெல்லாம் ரெனிவேஷன் இது இப்போ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காவா வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காங்க. பாருங்க, காவா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்த காவா இழின்னு திமுக தொழிற்சங்கம் உடைய பில்டிங்கு காப்பாற்றுறதுக்காக மீதி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே கடைக்காரங்க எல்லாம் இடிச்சிட்டாங்க. இவங்க பில்டிங்காக இந்த காவா வந்து ரோடுக்கு வருது. 15-20 அடி ரோடுக்கு வருது. ரோட்டில் இருந்து நேற்று நைட்டு 8 மணி வரலாம் கிடையாது, நைட்டு ஒரு நைட்டு இந்த காவா வந்து ரோடுக்கு எடுத்து வந்து 20 அடி ரோடுக்கு எடுத்து வந்து காவா வந்து இது போடுறாங்க. எடுத்து வந்து அதில் பெரிய காவால் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. மேலே இந்த பில்டிங்காக அவங்க பில்டிங் தப்பினுக்காக இந்த ஆட்சியினுடைய அராஜக நிலைமையும் பாருங்க. ரோடு வந்துடுச்சு. இப்போ இது வந்து எதிர்கட்சியெல்லாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. இதுக்குள்ள தைரியமா கேள்வி கேட்கறதுக்கு ஒரே கட்சி நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான். இவங்களுடைய அயோக்கியத்தை